Hello all, welcome to Ashrada Fashion. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெகந்தி வீடியோவில் அட்வான்ஸ் லெவல் 3D லெவல் ஃப்ளவர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 3D லெவல்னா என்ன, ஸோ 3D லெவல் ட்ராயிங்னா என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நார்மலாக வந்து ஒரு பென்சில் ட்ராயிங் வந்து வரைகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு ஃப்ளவர் வந்து ட்ராயிங் பண்ணுறோம். இப்போது நார்மலாக வந்து ஒரு குழந்தைங்கிட்ட வந்து நம்ம ட்ரா பண்ண சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பெட்டல்ஸு அதுக்கு கீழே காம்பு வர மாதிரி ட்ரா பண்ணுவாங்க. இதே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து நம்ம ட்ரா பண்ண சொல்லும்போது 3D லெவல் ட்ரா பண்ண சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து இப்போ நேரில் வந்து ஒரு ஃப்ளவர் வந்து பார்க்குறோம் ஓகேங்களா, ஒரு ஒரிஜினல் ஃப்ளவர் வந்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லெவலுக்கு வந்து அவங்க ட்ரா பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்க ட்ராயிங் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம 3D லெவல் ஃப்ளவர்னு வந்து சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம மெகந்தியில் வந்து ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து முடியும். ஸோ எப்படி முடியும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது பென்சிலில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ மெகந்தியில் வந்து அது போல் கிடையாது. ஸோ எப்படி வந்து நம்ம 3D லெவலுக்கு வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பண்ணுற ஷேடிங்னால் மட்டும்தான் வந்து நம்ம 3D லெவலுக்கு வந்து கொண்டு வர முடியும். பென்சிலில் வந்து பென்சில் ட்ராயிங் பண்ணுறதுக்கு ஒரு பென்சில் இருக்குது, ஷேடிங் பண்ணுறதுக்கு ஒரு பென்சில் இருக்குது, கலர் பென்சில் இருக்குது. ஸோ அதன் மூலிமா வந்து அவங்க 3D லெவலுக்கு வந்து கொண்டு வர முடியும். பட் இதில் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் பண்ணுற ஷேடிங்கால் மட்டும்தான் வந்து ரியலாக வந்து ஒரு ஃப்ளவரை கொண்டு வர முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 3Dனா வந்து என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். ஸோ இந்த 3D லெவலுக்கு முக்கியமான எலமெண்ட்ஸ் என்னென்னா, நம்ம பண்ணுற பெட்டல்ஸும் ஷேடிங்கும் மட்டும்தான் வந்து ஒரு ஃப்ளவரை வந்து 3D லெவலுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பெட்டல்ஸுக்கு தனியாக கிளாஸ் எடுத்திருக்கேன், அதே போல் ஷேடிங்க்கு வந்து தனியாக கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ தான் வந்து என்னுடைய சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோஸை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு டிசைனில் நான் வந்து ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் வந்து 3D லெவலுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக இந்த ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கர்வ் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஸோ கீழே இருக்க போர்ஷன் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 3ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதோடைய பெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேவி லைனாக அந்த எட்ஜஸில் வந்து பாருங்கள், வேவி லைனாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹைபிஸ்கஸில் வந்து சென்டராக வந்து ஒரு லைன் வந்து போகும் பார்த்தீங்களா. ஸோ அந்த பார்ட் வந்து ட்ரா பண்ணிவிட்டு மேலே வந்து ஃபெதரி பார்ட் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷேடிங் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஷேடிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் வந்து எந்த வேல போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நீங்கள் ஷேடிங் கொடுக்கணும். ஸோ இந்த ஷேடிங் வந்து நம்ம எப்படி கொடுக்க போகிறோன்னா, அந்த பெட்டல்ஸோடைய மேலேயும் கீழேயும் வந்து தான் நம்ம இந்த ஷேடிங் கொடுக்க போகிறோம். ஸோ சென்டர் போர்ஷனில் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் எம்டியாக வந்து விட்டுருவோம் ஓகேங்களா. ஸோ ஷேடிங் கொடுக்கும்போது ரொம்ப டார்க்காக வந்து கொடுத்துடாதீங்க. ஸோ ஷேடிங் வந்து உள்ளே கொடுத்துட்ட பிறகு நீங்கள் வெளியே வந்து என்ன பண்ணுறீங்களா, அவுட்டரில் கொஞ்சம் திக் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஷேடிங் பாருங்கள், ஒரு பெட்டல்ஸில் மேலேயும் கீழேயும் வந்து நம்ம ஷேடிங் கொடுத்துட்டு சென்டரில் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் எம்டியாக விட்டுடுறோம் ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு 3D லெவலுக்கு வரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சென்டரில் மட்டும் எம்டியாக விட்டுருங்க. ஃபுல்லாக ஷேடிங் கொடுத்துட்டிங்கன்னா 3D லெவலுக்கு வராது ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணுற ஷேடிங் வந்து அந்த ஃப்ளவருடைய பெட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேல தான் வந்து நீங்கள் ஷேடிங் கொடுக்கணும். அதை மறந்துட்டு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா 3D லெவலுக்கு வராது
ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் டிசைனில் ஒரு லீஃப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து இன்னொரு லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த லீஃப் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 2 லீஃபுக்கும் சென்டரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டாட் ஓகேங்களா, சாரி சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தெந்த சைடு வந்து பெட்டல்ஸ் வேணுமோ அந்த சைடெல்லாம் வந்து நீங்கள் பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது தான். உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ளவர் வந்து எந்த பொசிஷனில் ஓகேங்களா, எந்த சைடு வேணுமோ அந்த சைடுக்கு வந்து நீங்கள் இந்த பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளவரை வந்து பார்க்குறதுக்கு ரியலாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து உள்ளே வந்து லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ட்ரா பண்ணுறது லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன்ஸ் உள்ள நான் என்ன பண்ணுறேன்னா ஆரஞ்ச் ஷேடிங் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஆரஞ்ச் ஷேடிங் வந்து நம்ம கிளாஸில் வந்து பார்க்கும்போது பட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஷேடிங் கொடுப்போம். பட் இங்கே வந்து என்னென்னா ஸோ இந்த ஆரஞ்ச் ஷேடிங்கை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மெகந்தி டிப்பில் வச்சு இந்த ஷேடிங் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் நான் எந்த பொசிஷனில் வந்து போடுறேன்னு மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு கிடையாது, உங்களுக்கு பார்த்தாலே வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆரஞ்ச் ஷேடிங் வந்து நம்ம கொடுத்துட்ட பிறகு மீதி இருக்க பெட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெட்டல்ஸில் வந்து நீங்கள் நார்மலாக ஷேடிங் வந்து கொடுத்துக்கோங்க. பட் நம்ம ஃபஸ்ட்டு டிசைனில் வந்து டபுள் சைடு வந்து நம்ம போட்டிருப்போம். பட் இங்கே வந்து நம்ம ஒரு சைடு தான் வந்து இந்த ஷேடிங் கொடுக்க போகிறோம். ஷேடிங் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு இப்போ நம்ம வெளியே வந்து என்ன பண்ணுவோம்னா நார்மலாக வந்து ஒரு ட்ராயிங் பண்ணுறோம்னா நம்ம அவுட்டரில் வந்து ஒரு திக் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். பட் இந்த ஃப்ளவரை வந்து நீங்கள் அப்படியே விட்டாலும் ஓகே, இல்லை நீங்கள் அவுட்டரில் வந்து இன்னொரு லைன் வந்து நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு ஓகே தான் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை.